Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 10th Social Science Public Exam Sendum Task வீடியோ 3. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்ட்டில் டாஸ்க் 1, 2 ஃபஸ்ட்டு 7 சாப்டருக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இது டாஸ்க் 3 வீடியோ, சாப்டர் 8, 9, 10. ஸோ நீங்கள் வரலாறு பகுதியை மட்டும் நீங்கள் 10 லெசனை கவர் பண்ணிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் 5 2 மார்க்ஸ் உறுதி அட்டன் பண்ணலாம், 5 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டைம் லைன் ஒன்று வந்துடும். வேர்ல்டு மேப் அல்லது இந்தியா மேப் கம்பல்சரி மேப் ஒன்று வந்துடுது, 3 தியரி கொஷின் வந்துடும். அதே மாதிரி தான் 8 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு ஒரு 8 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி பார்ட்டில் தான் கேட்க போகிறாங்க. நாங்கள் கொடுத்துக்கக்கூடிய 3 டாஸ்க் வீடியோ மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 43 மார்க்ஸ் உறுதியாக பப்ளிக் எக்ஸாமில் வந்து கெயின் பண்ணலாம். சாப்டர் 8 காந்தியன் ஃபேஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கேள்வி ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ரொம்ப முக்கியமான கேள்வி. கிலாஃபத் இயக்கம், இந்த கேள்வியும் ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் காந்தியடிகள் திரும்ப பெற்றார், பகத்சிங், பூனா ஒப்பந்தத்தின் கூறுகள், இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. காந்தி இர்வின் ஒப்பந்தம், சாம்ரான் சத்தியாகிரகம், இதெல்லாம் புக்கின் கொஸ்டின். அதேமாதிரி இந்த பாடத்தில் 3 5 மார்க் அல்லது 8 மார்க் வந்து புக் பேக்கில் இருக்குது. இந்த 3 தயவுசெய்து நல்லபடியாக படிங்க. காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள். காந்திய இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்ட மறுப்பு இயக்கம். இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணம், இது புக் பேக் கொஸ்டின். சார் புக்கினில் கேட்டால் எதை சார் கேட்பாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் கேட்பாங்க, இந்திய தேசிய இராணுவம் கேட்பாங்க, மவுண்ட் பேட்டன் திட்டம் கேட்பாங்க. மிக முக்கியமாக 42வது கேள்வியை பொறுத்தளவுக்கு கம்பல்சரி இந்தியா மேப் கேட்டாங்கன்னா இந்த பூனா, தண்டி, வார்தா, ஜான்சி, சாம்ரான், சௌரி சௌரா, கோரக்பூர், மீரட், லக்னோ, இந்த இடங்கள்லாம் முக்கியமான கேள்வி. அடுத்து வந்து பாடம் வந்து 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இந்த பாடமும் வந்து முக்கியமான பாடம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. இதில் வந்து சார் 2 மார்க்ஸ் முக்கியமான கேள்வி என்னென்னா திருநெல்வேலி எழுச்சி, அப்ரைசிங் ஆஃப் திருநெல்வேலி, இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டுடைய பங்களிப்பு. இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. சார் புக்கில் கேட்டாங்கன்னா ஆஸ் படுகொலை கேட்பாங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், நீல் சிலை அகற்றும் போராட்டம். 8 மார்க்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பாத்திரம், இது முக்கியமான கேள்வி. டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது, டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் டு த சுதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. அடுத்து தமிழ்நாட்டில் பிராமண அல்லாதோர் இயக்கம் தோன்றி வளர்ந்ததை ஆய்வு செய்க. எக்ஸாமின் த ஆரிஜின் growth ஆஃப் நான் பிராமின் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. இந்த 3 கேள்வியில் ஒரு கேள்வி ரிப்பீட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்விக்கெல்லாம் நாங்கள் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். தயவுசெய்து நல்லபடியாக படிங்க. பாடம் 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன சார் நம்ம படிக்கலாம்னா தென்னிந்திய மொழிகளுக்காக கால்டுவெல்லின் பங்களிப்பு, இந்த கேள்வி 2 மார்க் கொஸ்டின். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களின் பெயர்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக, ரொம்ப முக்கியமான கேள்வி. எஸ்டிமேட் பெரியார் அஸ் எ ஃபெமினிஸ்ட். அடுத்து வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இருக்கும், உமன்ஸ் மூவ்மெண்ட், பெண்கள் இயக்கம். இது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் புக்கினில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. பெண்கள் இயக்கம், தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் இயக்கங்கள்லாம் புக்கின் கொஸ்டின். ஸோ இதில் 5 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சியின் தோற்றம், வளர்ச்சி. அடுத்து தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்க்கரகமான பங்களிப்பு, நீதி கட்சியின் தோற்றத்திற்கான பின்புலத்தினை விளக்கி சமூக நீதிக்கான அதன் பங்களிப்பை சுட்டி காட்டுக. இது எல்லாமே புக் பேக்கில் வரக்கூடிய கேள்வி. இந்த நம்ம டாஸ்க் கொஸ்டினை நீங்கள் செக் பண்ணும்போது தெரியும், புக் பேக் கேள்வியும் கொடுத்துருக்கோம், எக்ஸ்பெக்டட் புக்கின் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். ஸோ தயவுசெய்து டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 வீடியோ மட்டும் ஹிஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணிங்கடாவே நான் சொன்ன மாதிரி 5 2 மார்க் அட்டன் பண்ணலாம், 5 5 மார்க் அட்டன் பண்ணலாம், ஒரு 8 மார்க் ஆன்சர் இன் டீட்டெயில் புக்கினும் அட்டன் பண்ணலாம். இதோடைய பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன், டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஜாகிரஃபிக்கு 2 டாஸ்க் வீடியோ தான் போட போகிறோம். சிவிக்ஸ்க்கு 5 பாடமும் ஒரு டாஸ்க் வீடியோ தான். எக்கனாமிக்ஸ்க்கு ஒரே ஒரு டாஸ்க் வீடியோ மட்டும் தான் போடப்படும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே 10th சோஷியல் சயின்ஸில் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தேங்க்யூ.